மிக நீண்ட காலமாக ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்து கொண்டு தானும் தனது குடும்பம் மட்டுமே தனது நாட்டை காலம் காலமாக ஆள வேண்டும் என்னும் பேராசையும், தனது மக்களாட்சியையும் அறிவியல் வளர்ச்சியையும் நாட்டு முன்னேற்றத்தையும் பற்றி சிந்தித்துவிடக்கூடாது என்பதற்காக தவறான சட்டங்கள் மூலம் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி தனது நாடு வீழ்ந்தாலும் தான் ஆள வேண்டும், தனக்குப் பின் தனது குடும்பமும் தொடர்ந்து நாட்டை ஆள வேண்டும் என்னும் சர்வாதிகாரிகள் வீழும் வரை இஸ்லாமிய நாடுகள் தொடர்ந்து பேரழிவையே சந்தித்து வரும் என்பது யதார்த்தமானதாகவும் உண்மையானதாகவும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய சர்வாதிகாரிகள் எப்போதும் ஆட்சி என்னும் போதைக்கு அடிமையாகி தனது நாட்டு மக்களுக்கு அராஜகம் செய்து வருகிறார்கள். அவர்கள் எப்படி செய்கிறார்கள்? மன்னர் ஆட்சியாளர்கள் மற்றும் சர்வாதிகார ஆட்சிகள் தங்கள் குடிமக்கள் ஜனநாயக கொள்கைகளை தொழுவுவதையும் STEM எனப்படும் சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் இணைந்த கல்வியை தொடர்வதை தடுக்க பல்வேறு உத்திகளை பயன்படுத்துகிறார்கள். முதலாவதாக நியூஸ் சென்சர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது செய்தி மற்றும் தகவல் தணிக்கை மற்றும் கட்டுப்பாடு முறைகளை கையாள்கிறார்கள். முக்கியமாக ஊடகத் தணிக்கை, ஜனநாயகம் மற்றும் STEM முன்னேற்றங்கள் பற்றிய தகவல்களை மக்கள் அணுகாமல் தடுக்க ஊடகங்களை கட்டுப்படுத்துதல். சர்வாதிகார அரசுகள் நடத்தும் ஊடகங்கள் பெரும்பாலும் ஆட்சிக்கு ஆதரவான பிரச்சாரங்களை மட்டுமே பிரசுரிக்கின்றன, அதுதான் நாட்டுப்பற்று என்று ஊக்குவிக்கின்றன. வெகு சிலர் மட்டும் கேள்விகளை எழுப்பினால் தேச துரோகி என்று முத்திரை குத்தி மரண தண்டனை விதிக்கின்றனர். சில வருடங்களுக்கு முன் ஜமால் கஷோகி என்னும் பத்திரிகையாளரை துருக்கி வரை துரத்திச் சென்று கொலை செய்த பின் சல்மானுக்கு எதிராக உலகம் முழுவதும் கண்டனக் குரல்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது இணைய கட்டுப்பாடுகள். இணையம் மற்றும் சமூக ஊடகங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துதல் மூலமாகவும், ஜனநாயக இயக்கங்கள் அல்லது கல்வி வளங்கள் பற்றிய தகவல்களை வழங்கும் வலைத்தளங்களை தடுத்து வைப்பதன் மூலமாகவும் தமது குறிக்கோளை அடைகிறார்கள். அடுத்ததாக இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது இணைய கட்டுப்பாடுகள். இணையம் மற்றும் சமூக ஊடகங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துதல் மூலமாகவும், ஜனநாயக இயக்கங்கள் அல்லது கல்வி வளங்கள் பற்றிய தகவல்களை வழங்கும் வலைத்தளங்களை தடுத்து வைப்பதன் மூலமாகவும் இந்த சர்வாதிகாரிகள் தமது குறிக்கோளை அடைகிறார்கள். இரண்டாவதாக எஜுகேஷனல் சிஸ்டம் கண்ட்ரோல் எனப்படும் கல்வி முறைமை கட்டுப்பாடு. இதில் முதலாவதாக கரிக்குலம் மேனிபுலேஷன், அதாவது பாடத்திட்டத்தில் தில்லு முல்லுகளை புகுத்துதல். சர்வாதிகார அரசுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை மேம்படுத்தியும், அரசை விமர்சிக்கும் சிந்தனை மற்றும் விஞ்ஞான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பாடத்திட்டத்தை குறைத்து மதிப்பிடும் அதே நேரத்தில் ஆட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் கல்வி முறையை வடிவமைத்தும், வரலாறு மற்றும் சமூக கல்வி ஆளும் அரச குடும்பத்தை போற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டு குடிமக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அடுத்ததாக STEM காண வரையறுக்கப்பட்ட நிதி. STEM கல்விக்கு குறைவான வளங்களை ஒதுக்குதல், காலாவதியான ஆய்வகங்கள், போதுமான பொருட்கள் மற்றும் திறமையான ஆசிரியர்களின் பற்றாக்குறை போன்றவற்றை செயற்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்க வழிவகுக்கிறது. மூன்றாவதாக அடக்குமுறை மற்றும் மிரட்டல் மூலமாக அரசுடனான கருத்து வேறுபாட்டை ஒடுக்குதல். இதில் முதலாவதாக சப்ரஸிங் டிசென்ட், அதாவது ஜனநாயகத்திற்காக வாதிடும் போராட்டங்கள் மற்றும் அரசியல் ஆர்வலர்களை ஒடுக்க பாதுகாப்பு படைகளை பயன்படுத்துதல். இது பொதுமக்களிடம் அச்சத்தின் சூழலை உருவாக்குகிறது, மற்றவர்கள் பேசுவதையும் தடுக்கிறது. அடுத்ததாக கைது மற்றும் துன்புறுத்தல், அரசுக்கு எதிரான விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கும் அல்லது தற்போதைய நிலையை சவால் செய்யும் கல்வியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தடுத்து வைத்தல் அல்லது துன்புறுத்துதல் மூலமாகவும் தனது எண்ணங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். நான்காவதாக பொருளாதார சார்பு. இதில் முதலாவதாக பொருளாதார ஆதரவு. சர்வாதிகார ஆட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குதல். இது குடிமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஜனநாயக சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தாமல் தங்களது குடும்ப பொருளாதாரத்தை மனதில் கொண்டு அரசு கொண்டுவரும் திட்டங்களை ஏற்கிறார்கள். அடுத்ததாக செல்வத்தை கட்டுப்படுத்துதல்.
நாட்டின் செல்வமானது ஆளும் உயரடுக்கின் கைகளில் குவிந்திருப்பதை உறுதி செய்தல் மற்றும் ஆர்வமுள்ள தனியார் வழங்கும் சுயாதீனமான கல்வி முயற்சிகள் அல்லது அரசியல் இயக்கங்களுக்கு நிதியளிக்கும் குடிமக்களின் திறனைக் கட்டுப்படுத்துதல் மூலமாகவும் சர்வாதிகாரிகள் தங்களது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். ஐந்தாவதாக கலாச்சார மற்றும் மத செல்வாக்கு. பாரம்பரிய கலாச்சாரத்தையும் மதம் சம்பந்தமான நம்பிக்கையையும் மேற்கோள் காட்டி மக்கள் ஜனநாயகத்தை ஒரு அந்நிய, தகுதியற்ற அல்லது ஒரு ஸ்திரமற்ற கருத்தாக மக்களை பார்க்க வைக்கிறார்கள். அடுத்ததாக பழமைவாதத்தை ஊக்குவித்தல். நவீன அறிவியல் மற்றும் ஜனநாயக கருத்துக்களை எதிர்க்கும் பழமைவாத மதிப்புகளை ஊக்குவித்து மக்களாட்சியை எட்டாக்கணியாக ஆக்கிவிடுகின்றனர். ஆறாவதாக சர்வதேச தனிமைப்படுத்தல். ஜனநாயக மையமாக்கல் மற்றும் கல்வி சீர்திருத்தத்திற்கான சர்வதேச அழுத்தத்தை எதிர்க்க பிற சர்வாதிகார ஆட்சிகளுடன் அணிசேர்தல். இந்த இராஜதந்திர உத்திகள் மூலம் தமது நாட்டிற்கு வெளியிலிருந்து அழுத்தங்களை ஒத்த கருத்துடைய சக நாடுகளின் துணையுடன் முறியடிக்கின்றனர். அடுத்ததாக முன்மாதிரிகள் இல்லாமை. மூளை வடிகால் எனப்படும் பிரெயின் ட்ரெயின், அதாவது எஸ்டிஎம் துறைகளில் அதிகம் படித்த நபர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் சிறந்த வாய்ப்புகளுக்காக வெளியேறுகிறார்கள். அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கக்கூடிய உள்ளூர் அறிவுஜீவிகளின் எண்ணிக்கையை, கல்வியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கிறார்கள். இப்படி பல வழிகளில் மக்களை ஏமாற்றி மன்னராட்சி மற்றும் சர்வாதிகார ஆட்சிகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரபு நாடுகளில் நீண்ட கால சர்வாதிகாரிகளாக அமர்ந்திருக்கும் மன்னராட்சிகள் ஒழிந்து நவீன மக்களாட்சி மலரும் பட்சத்தில் அடுத்த இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க எந்த கொம்பனாலும் இயலாது என்பதை யாரேனும் மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இந்த சர்வாதிகாரிகள் யாரையும் நம்பாமல், யாருடைய அறிவுரைகளையும் பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக நிர்வாகம் செய்கிறார்கள். ஜனநாயக நாடுகளுடன் ஒப்பிடும்போது நீண்டகால சர்வாதிகாரங்கள் உண்மையில் ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் வலிமையையும் தடுக்கும். அதற்கான சில காரணங்கள் இங்கே பார்க்கலாம். முதலாவதாக லாக் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புக்கூறல் இல்லாமை. சர்வாதிகாரிகள் பெரும்பாலும் மனம் போன போக்கில் சமநிலைகள் எதுவுமில்லாமல் ஆட்சி செய்கிறார்கள். இது நாட்டின் வளங்களை தவறாக நிர்வகிக்கவும் ஊழல்கள் நடக்கவும் வழிவகுக்கிறது. இந்த பொறுப்புணர்வு இல்லாமை பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை திணறடிக்கும் கூறுகளாக உள்ளன. இரண்டாவதாக சப்ரஷன் ஆஃப் இனோவேஷன், அதாவது புதுமையை ஒடுக்குதல். சர்வாதிகாரங்கள் கருத்து வேறுபாடு மற்றும் சுதந்திரமான கருத்து வெளிப்பாட்டை ஒடுக்க முனைகின்றன. அவை புதுமை மற்றும் முன்னேற்றத்திற்கு முக்கியமானவை. இதற்கு மாறாக ஜனநாயகங்கள் படைப்பாற்றல் மற்றும் விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கின்றன, தொழில்நுட்ப முன்னேற்றங்களை இயக்குகின்றன. மூன்றாவதாக எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட், அதாவது தவறான பொருளாதார நிர்வாகம். சர்வாதிகாரிகள் நீண்டகால பொருளாதார திட்டமிடலை விட குறுகிய கால ஆதாயங்கள் மற்றும் தனிப்பட்ட செல்வச் செழிப்புக்கு முன்னுரிமை அளிக்கலாம். இது வளங்களின் திறமையற்ற பயன்பாடு மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். நான்காவதாக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், அதாவது மனித உரிமை மீறல்கள். சர்வாதிகாரங்கள் பெரும்பாலும் மனித உரிமைகளை மீறுகின்றன. இது சமூக அமைதியின்மை மற்றும் சர்வதேச தனிமைப்படுத்தலுக்கு வழிவகுக்கிறது. மறுபுறம் ஜனநாயக நாடுகள் மனித உரிமைகளை மதிக்கவும் சமூக ஒற்றுமையை வளர்க்கவும் அதிக வாய்ப்புள்ளது. இந்த காரணிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து நீண்டகால சர்வாதிகார நாடுகள் வளர்ச்சி குன்றி காணப்படுவதும், ஜனநாயக நாடுகளில் திறமையில்லாத தலைவர்கள் நாட்டை ஆள முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் அந்த நாடுகள் வளர்ச்சியையும் வலிமையையும் அடைவது துரிதமாக இருக்கிறது. ஒரு நாடு பொருளாதார ரீதியாக எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இராணுவ ரீதியாக வலுவில்லாமல் இருந்தால் ஆதிக்கவாதிகளின் கைகளில் தவழும் கைப்பாவைகளாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை நாம் கண்கூடாகக் காண்கிறோம். உதாரணமாக, இயற்கை எண்ணெய் வளம் நிறைந்த அரேபிய நாடுகளும் கனிம வளம் நிறைந்த ஆப்பிரிக்க நாடுகளும் ஆயுத பலம் மிகுந்த அமெரிக்க மற்றும் மேற்கத்திய மிரட்டலுக்கும் அடக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் தொடர்ந்து ஆளாகி வருவதையும் காண்கிறோம். எனவே ஒரு நாடு வலிமையானதாக மாற வேண்டுமென்றால் அதன் தலைவர்கள் சிறந்த ராஜதந்திரிகளாக இருக்க வேண்டும்.
உதாரணமாக, ஈரான் ஒரு ஜனநாயக நாடு. மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவரால் நாட்டை வழிநடத்த முடியவில்லை என்றால் தகுதியுடைய வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்களாட்சியின் தலைவர் ஒரு சர்வாதிகாரியாக இருக்க முடியாது. கேபினட் மந்திரிகளின் ஆலோசனையின் பேரில்தான் முடிவுகள் எடுக்கப்படும். எனவே ஒரு நாடு வல்லரசாக மாற பின்வரும் கூறுகளில் அதன் அரசு கவனம் செலுத்த வேண்டும். அவை என்னவென்றால், முதலாவதாக ஸ்ட்ரெங்தனிங் மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ், அதாவது இராணுவ திறன்களை வலுப்படுத்துதல். மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பம், பயிற்சி மற்றும் உபகரணங்களில் முதலீடு செய்வது முக்கியம். வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குதல், சைபர் போர் திறன்கள் மற்றும் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குதல் ஆகியவை இதில் அடங்கும். இரண்டாவதாக பில்டிங் அலையன்சஸ், அதாவது கூட்டணிகளை உருவாக்குதல். முஸ்லிம் உலகிற்கு உள்ளேயும் வெளியேயும் மற்ற நாடுகளுடன் வலுவான கூட்டணிகளை உருவாக்குவதன் மூலம் கூட்டுப் பாதுகாப்பை மேம்படுத்த முடியும். கூட்டு இராணுவப் பயிற்சிகள் மற்றும் உளவுத்துறை பகிர்வு ஆகியவை மிகவும் அவசியம். மூன்றாவதாக எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷன், அதாவது பொருளாதார பல்வகைப்படுத்தல். இயற்கை வளங்களை நம்பியிருப்பதை குறைத்தல் மற்றும் பொருளாதாரங்களை பன்முகப்படுத்துதல் ஆகியவை இராணுவ செலவினங்களுக்கு அதிக வளங்களை வழங்க முடியும். ஒரு வலுவான பொருளாதாரம் நிலையான இராணுவ முதலீட்டை ஆதரிக்கிறது. நான்காவதாக டிப்ளோமேட்டிக் எஃபோர்ட்ஸ், அதாவது ஈராஜதந்திர முயற்சிகள். சர்வதேச அளவில் இஸ்ரேலை தனிமைப்படுத்தவும் பிற நாடுகளின் ஆதரவை பெறவும் ஈராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபடுவது இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும். ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளை மேம்படுத்துவது முக்கியம். ஐந்தாவதாக பப்ளிக் ரிலேஷன்ஷிப் கேம்பெயின்ஸ், அதாவது மக்கள் தொடர்பு பிரச்சாரங்கள். தங்கள் காரணத்தை முன்னிலைப்படுத்தவும் சர்வதேச அனுதாபத்தையும் ஆதரவையும் பெறவும் மக்கள் தொடர்பு பிரச்சாரங்களை தொடங்குவது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்க உதவும். ஆறாவதாக சைபர் வார்ஃபேர், அதாவது சைபர் போர். இஸ்ரேலிய இராணுவ மற்றும் உள்கட்டமைப்பு அமைப்புகளை சீர்குலைக்க வலுவான இணைய திறன்களை வளர்ப்பது ஒரு மூலோபாய நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹியூமானிடேரியன் எஃபர்ட்ஸ், அதாவது உள்நாட்டு ஸ்திரத்தன்மையை உருவாக்குதல். நீண்டகால இராணுவ திட்டமிடல் மற்றும் முதலீட்டிற்கு உகந்த சூழலை உருவாக்க தங்கள் சொந்த நாடுகளுக்குள் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் நல்லாட்சியை உறுதி செய்தல். மனிதாபிமான முயற்சிகளில் ஈடுபடுதல், மனிதாபிமான பணிகளில் பங்கேற்பது மற்றும் அமைதி முயற்சிகளை ஊக்குவிப்பதன் மூலம் நல்லெண்ணத்தை உருவாக்கி உலகளாவிய தலைமையை நிரூபிக்க முடியும். இந்த முறை இஸ்லாமிய நாடுகளின் பிரச்சினைகளை தொகுத்து வழங்கியிருக்கிறோம். உங்களது மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.